என்ன நடந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் இந்த விவசாய நிலத்தை விற்க நான் விட மாட்டேன். விக்க விடாம என்ன பண்ண சொல்ற? காலம் பூராம எங்களை விவசாயம் பண்ண சொல்றியா? நீங்க ஏசி கார்லயும் ஏசி ரூம்லயும் உட்கார்ந்துட்டு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் விவசாயம் பண்ணுங்கன்னு போடுவீங்க. விவசாயிகளை எவையா மதிக்கிறீங்க? எங்க பிள்ளைய பள்ளிக்கூடம் போக முடியல, படிக்க வைக்க முடியல. விவசாயி மகனுக்கு பொண்ணு கூட தர மாட்டீங்க ஐயா. 40 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. விவசாயி வேட்டி கட்டுற காலம் போய் கோமணம் கட்டுற காலம் வந்துருச்சியா. கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்ணா மழையும் இல்ல தண்ணியும் இல்லையா. எல்லாம் நட்டமாகி நடுத்தரல நின்னா சோத்த திங்கிறியா பிய திங்கிறியான்னு கேட்கிறாயா பேங்குக்காரன். ஊருக்கே சோறு ஓட்ட விவசாய குடும்பம் இன்னைக்கு அடுத்த வேலை சோத்துக்கு ரேஷன் கடையில வரிசையில நிக்குதுயா. போங்க ஐயா, விவசாயம் வேண்டாம், நிலம் வேண்டாம், போங்க ஐயா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்யா. ஆனா நாளைக்கே மழை பெஞ்சு கேணியில தண்ணி ஊர்னா மம்பட்டியை தூக்கிட்டு விவசாயம் பார்க்க போக மாட்டீங்க. நிலத்தை வித்தா படிக்க வைக்க முடியாதவங்க மகனை படிக்க வைக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா நிலத்தை வித்த 6வது மாசம் நாம நடு ரோட்ல நிப்போம். காத்தாடி போட நிலத்தை வாங்கினவன் ஆடிக்கார்ல வந்து ஹார்ன் அடிச்சு விலையை கேம்பா. எங்க போவீங்க சொல்லுங்க? இங்க பெரிய கருப்பேன்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, அவரு உங்களை மாதிரிதான். ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் இங்க தராங்கன்னு காத்தாடி போட நிலத்தை வித்துவிட்டு வாங்கின காசு போன இடம் தெரியாம அவர் நிலத்துக்கு அவரே வாட்ச்மேனா உட்கார்ந்தாரு. வறுமைக்கு பயந்து மருந்து குடிச்சு செத்துட்டதா சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு காத்தாடி கண்ணனை கேட்டாதான் தெரியும். இங்க எத்தனை விவசாயி திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க, கட்டட வேலை பார்க்க போயிட்டாங்கன்னு தெரியுமாயா? இன்னைக்கு வேணா விவசாயத்தோட நிலைமை மோசமா இருக்கலாம், பேங்க்காரன் கேள்வி கேட்கலாம், விவசாயி கோமணம் கட்டலாம். ஆனா நாளைக்கே 1 கிலோ அரிசி 3000 ரூபாய் விற்கிற நிலைமை வரும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் விவசாயத்தோட அருமை. அப்ப நிலம் நம்ம கையில இருக்கணும். அன்னைக்கு நிலம் வச்சிருக்கோம் தாயா ராஜா.